வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சவால் விட்ட ஈரான் இப்போது அது பற்றி வாய் திறக்காமல் அமைதியாக உள்ளது. இருப்பினும் தாக்குதலுக்குள்ளான சாத்தியம் முற்றாக இல்லாது போய்விட்டது என்று கூற முடியாது. ஒருவேளை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் உத்தரவாதமாக பதிலடி கொடுக்கும். அது பெரிய அளவிலான பதிலடியாகவும் இருக்கும். அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கு ஈரானிடம் என்ன இருக்கிறது? ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய விமான தாக்குதல்களை அடுத்து ஈரான் தமது வான் பாதுகாப்பு அமைப்புகளில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது. பொதுவாக ஈரான் அதிக எண்ணிக்கையிலான வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டிருந்தாலும் அதன் வான் பாதுகாப்புக்கு ஒரு வலுவான புள்ளியாக இல்லை. ஈரான் பல ஆண்டுகளாக ஒரு பெரிய வழக்கமான போரை எதிர்கொள்ளவில்லை. 1980களில் ஈராக் போரின் போதுதான் ஈரான் கடைசியாக ஒரு வழக்கமான போரை நடத்தியது. அந்த போரில் ஈரான் தமது வான்வெளியை தீவிரமாக பாதுகாக்க வேண்டியிருந்தது. அது நடந்து 40 ஆண்டுகள் ஆன நிலையில் இப்போது ஈரானால் ஒரு முழு அளவிலான போரில் ஈடுபட முடியுமா? ஈரான் பல்வேறு வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஈர்க்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்திருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அவை பயனுள்ளவையா என்பது தெளிவாக இல்லை. வான் அச்சுறுத்தல்களை இடைமறித்து அந்த வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு உதவக்கூடிய பெரிய விமானப்படை இல்லாதது ஈரானின் வான் பாதுகாப்புக்குள்ள முதலாவது பின்னடைவு. இஸ்ரேல் மீது ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் வானில் வைத்து சுட்டு வீழ்த்தின. ஈரானிடம் அப்படியான விமானங்கள் ஏதும் இல்லை. ஈரானின் விமானப்படை வயதானது மற்றும் இஸ்ரேல் போன்ற அதிநவீன 5ஆம் தலைமுறை விமானப்படை எதிர்கொள்ள போதுமானதாக இல்லை. ஒரு விதத்தில் சொன்னால் சமீப கால தசாப்தங்களில் ஈரானுக்கு அதன் விமானப்படை தேவையில்லை. ஏனெனில் ஈரான் பொதுவாக வெளிநாடுகளில் உள்ள தமது ஆதரவு இயக்கங்களை வைத்து இஸ்ரேலுடன் மறைமுக போர் புரிந்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்யும் போது இஸ்ரேலிடமிருந்து பதிலடி வாங்குவது ஈரானிய ஆதரவு இயக்கங்களே தவிர நேரடியாக ஈரான் இல்லை. ஈரானிய கட்டளை தளத்தின் துருப்புக்களை பயன்படுத்தி ஈராக்கின் ஒரு பகுதியை காலனிப்படுத்துவதன் மூலம் ஈரான் ஒரு வகையான இடையக மண்டலத்தையும் உருவாக்கியது. எனவே பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகள் ஒப்பீட்டளவில் பலவீனமானவை அல்லது ஈரானின் எதிரிகள் அல்ல என்பதால் ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் நல்ல இடத்தில் இருந்தது. ஆனால் இப்போது அப்படியல்ல. காரணம், இஸ்ரேல் மீது ஈரான் நேரடி தாக்குதலை நடத்தியதால் இஸ்ரேலின் நேரடி பதிலடியும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இஸ்ரேலின் அக்டோபர் 26ஆம் தேதி தாக்குதல் பல ஈரானிய இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை உள்ளடக்கியது. இந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட சேதம் ஊடகங்களில் மெதுவாகத்தான் வெளிப்படுகிறது. உதாரணமாக, விமான தாக்குதலின் போது ஈரானிய ரேடார் அமைப்புகள் உள்ளடக்கப்பட்டன மற்றும் அவற்றின் திரைகள் உறைந்தன என்ற தகவல் தாக்குதல் நடந்து ஒரு மாதத்தின் பின்னரே வெளியானது. அதே நேரத்தில் ஈரானிய பாதுகாப்பு தொடர்பான மற்றொரு விஷயம் வெளிப்படையாக அம்பலமானது. அது இஸ்ரேலிய ஏவுகணைகளை இடைமறைக்கும் ஈரானின் திறன் குறைவாக இருந்தது. அத்துடன் இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் விமானங்கள் ஈரானிய வான்வெளியில் ஊடுருவியதை ஈரானால் தடுக்க முடிந்திருக்கவில்லை. ஈரானின் அனைத்து பெரிய வான் பாதுகாப்புகளும் இந்த தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்தது. ஈரானின் அனைத்து வான் பாதுகாப்புகளும் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறுவதன் முக்கியத்துவம் என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வான் பாதுகாப்பின் அடிப்படையில் ஈரானிடம் என்ன இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். 4 ஈரானிய S-300 வான் பாதுகாப்பு சாதனங்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் கடந்த 2 தசாப்தங்களாக ரஷ்யாவிடமிருந்து S-300 அமைப்பை வாங்கியது. இந்த ஒப்பந்தம் 2007ஆம் ஆண்டு ரஷ்யாவுடன் $800 மில்லியன் செய்யப்பட்டது. ஆனால் பல ஆண்டுகளாக ஒப்பந்தம் தாமதமானது. டெஹ்ரான் அதன் பின் ரஷ்யாவிடமிருந்து மேலும் 4 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க முயன்றது. அந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை. மேம்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்புகளை பயன்படுத்தும் வளைகுடாவில் உள்ள அரபு அண்டை நாடுகளை விட ஈரான் இந்த விஷயத்தில் ஒரு படி கீழே உள்ளது. ஈரானிய S-300 வகைப்படுத்தல் கத்தார் ஊடகங்களால் மட்டுமே பெரிதும் விவாதிக்கப்பட்டது. S-300 வான் பாதுகாப்பு அமைப்பின் தாக்குதல் தூர வீச்சு ஈரான் தனது எல்லைகளில் இருந்து வெகு தொலைவில் பறக்கும் விமானத்தை அச்சுறுத்த அனுமதிக்கிறது என்று அல் ஜஸீரா தொலைக்காட்சி 2015ஆம் ஆண்டு தெரிவித்தது. ஆனால் ஈரானின் S-300 வான் பாதுகாப்பு அமைப்பால் ஈரானில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேலிய விமானங்களை எதுவும் செய்ய முடியவில்லை. மாறாக கடந்த ஏப்ரலில் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள ஆர்டிஷ் விமானப்படை தளத்தை தாக்கி S-300 நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியை அளித்ததாக அதே அல் ஜஸீரா தொலைக்காட்சி தெரிவித்தது.
S-300 வான் பாதுகாப்பு அமைப்பு பல கூறுகளை வைத்திருக்கிறது. இது லான்ச்சர்கள் மற்றும் 2 ரேடார் அமைப்புகளை வைத்திருக்கிறது. அதாவது ஒவ்வொரு S-300 பேட்டரியும் உண்மையில் பல வாகனங்கள், ரேடார்கள், லான்ச்சர்கள் மற்றும் கூறுகளை வைத்திருக்கிறது. 2015 இருந்து ஈரான் அவற்றின் 4 தொகுதிகளை ரஷ்யாவிடமிருந்து பெற்றுள்ளது. அவற்றில் S-300 PMU-2 பதிப்பு மற்றும் S-300 PMU-1 பதிப்பு ஆகியவை அடங்கும். 2016 ஆண்டில் வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் S-300 மேம்படுத்தப்பட்டாலும் கணனியில் PMU-2 பதிப்பு டெஹ்ரான் வாங்கிய போது முதலில் நம்பப்பட்டதை விட குறைவான திறன்கள் உள்ளன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அதுதான் ஈரானின் அதிதிறன் வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பாக இருந்தது. அறிக்கைகளின்படி ஒவ்வொன்றிலும் 4 லான்ச்சர்கள், 2 ரேடார்கள் மற்றும் பிற ஆதரவு வாகனங்கள் இருந்தன. S-300 வான் பாதுகாப்பு அமைப்புகள் வெவ்வேறு இடங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தன, மேலும் அவை நகர்த்தப்படலாம். இஸ்பஹான், நட்டான்ஸ் மற்றும் ஃபோர்டோவில் உள்ள அணுசக்தி தளங்களை பாதுகாப்பதில் S-300கள் முக்கியமானது என்று அறிவியல் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு நிறுவனம் கூறியது. அக்டோபர் 26 விமான தாக்குதல்களை அடுத்து வரும் அறிக்கைகள் டெஹ்ரானுக்கு அருகில் பல S-300 தளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதையும் அதேபோல் இலம் போன்ற இடங்களில் உள்ள ரேடார் தளங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தையும் சுட்டிக்காட்டுகின்றன. ஈரானிடம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்புகள் கிட்டத்தட்ட S-300 தரத்தில் உள்ளன என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஈரான் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட பல அமைப்புகளை வைத்திருக்கிறது. ஈரான் தமது சொந்த தயாரிப்பு பவாரஸ் 373 வான் பாதுகாப்பு அமைப்பை காட்சிப்படுத்தியுள்ளது. இந்த அமைப்பு சயாத் 4 ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. அந்த ஏவுகணைகளால் விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும் என்று ஈரான் கூறுகிறது. ஆனால் சயாத் 4 ஏவுகணை இதுவரை எந்த விமானத்தையும் வீழ்த்தியதில்லை. பவார் 373 வான் பாதுகாப்பு சாதனம் 2 ரேடார்களும் 8 சக்கரங்கள் கொண்டு ஜாஃபர் ட்ரக்களில் கொண்டு செல்லப்படுகின்றன. தொலைவில் விமானங்களை கண்டறிவதற்கான ஒரு S-band கையகப்படுத்தும் ரேடார் அதில் உள்ளது. 2016 ஆண்டு வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட் அறிக்கை ஈரானுக்கு S-300களின் ரஷ்ய விநியோகத்தை ஆய்வு செய்தது. இவ்வளவு பெரிய நாட்டை திறம்பட மறைக்க ஈரான் இன்னமும் பல S-300களை வாங்க வேண்டும் என்றது அந்த அறிக்கை. ஈரான் வேறு சில வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் உருவாக்கியது அல்லது ஏற்கனவே உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்தியது. உதாரணமாக ஈரான் அமெரிக்கா 1960களில் தயாரித்த MIM-233 ஹாக் வான் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்தியதாக தகவல் வெளியானது. MIM-233 ஹாக் ஈரானில் இஸ்லாமிய புரட்சிக்கு முன் மன்னர் ஷா காலத்தில் வாங்கப்பட்டது. அதன் மேம்படுத்தப்பட்ட ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பு மெசாட் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. அவற்றில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் ஷலாம்சி மற்றும் ஷாஹின் மற்றும் சயாட்-2 ஏவுகணையின் பதிப்பை ஈரான் பயன்படுத்துகிறது. இந்த அமைப்பின் பிந்தைய பதிப்பு மெர்சாட் 16 என்று அழைக்கப்பட்டது. இது ஒரு குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பு. ஈரானிடம் ஏராளமான பிற அமைப்புகள் மற்றும் தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் உள்ளன. ஈரான் பயன்படுத்தும் சயாத்-1 ஏவுகணை HQ-2A எனப்படும் சீன அமைப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. ஈரானிடம் ரஷ்ய S-200 வான் பாதுகாப்பு அமைப்புகளும் உள்ளன. 2020 ஆண்டு டோர் M1 அமைப்பை பயன்படுத்தி உக்ரைனிய வர்த்தக விமானத்தை ஈரான் தவறுதலாக சுட்டு வீழ்த்தியது. ஈரான் தனது சயாட்-2 மற்றும் சயாட்-3 ஏவுகணைகளை பயன்படுத்தும் தலாஷ் என்ற அமைப்பையும் உருவாக்கியது. ஈரானின் மற்றொரு சொந்த தயாரிப்பு வான் பாதுகாப்பு அமைப்பின் பெயர் கோர்டான். ஈரான் 2018 ஆண்டு ஏப்ரல் மாதம் சிரியாவுக்கு கோர்டாட் வான் பாதுகாப்பு அமைப்பை ஏற்றுமதி செய்ய முயற்சித்தது. இந்த அமைப்பு சிரியாவின் T4 விமான தளத்திற்கு போய் சேர்ந்தது. ஆனால் அது சிரியாவில் போய் இறங்கி பொருத்தப்படுவதற்கு முன்பே இஸ்ரேலிய தாக்குதலில் அளிக்கப்பட்டது. ஈரான் சமீபகால ஆண்டுகளில் தனது வான் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க முயன்றது. பிப்ரவரியில் டெஹ்ரான் அர்மான் என்ற புதிய ஏவுகணை அமைப்பையும் அசராக்ஷ் என்ற புதிய வான் பாதுகாப்பு அமைப்பையும் அறிமுகப்படுத்தியதாக கூறியது. இதில் பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் சயாத்-3 வகுப்பை சேர்ந்தவை என்பதால் அர்மான் தந்திரோபாய சயாத் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்பு 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை கண்டறியும் திறன் கொண்டது மற்றும் ஒரே நேரத்தில் 120 கிலோமீட்டர் எல்லைக்குள் குறைந்தது 12 இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது என்று ஈரான் கூறுகிறது. ஆனால் அதுவும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. பொதுவாக ஈரானிடம் உள்ள ரஷ்ய S-200, S-300 வான் பாதுகாப்பு அமைப்புகளை தவிர வேறு எதுவும் கடந்த 40 ஆண்டுகளில் நிஜ போர்களில் பயன்படுத்தப்படவில்லை. அவற்றின் தாக்குதல் திறன்கள் அனைத்தும் ஈரான் சொன்ன தரவுகள்தான்.